friends, welcome back to our channel. Pimple தான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருந்தா இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு வீடியோல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணனால நான் வந்துட்டு பிம்பிள் ப்ரோன் ஃபேஸ்க்காக இருக்கிற ஒரு ரெமெடி தான் காட்ட போறேன். இந்த வீடியோல நான் சொல்ல போறத வந்து நீங்க எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பிம்பிள் போகிறதுக்காக ஒரு ஃபேஸ் பேக் சொல்லுங்க, இந்த மாதிரி ஸ்கார்ஸ் போகிறதுக்கு ஃபேஸ் பேக் சொல்லுங்க அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் போட்டால் உங்களோட ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் வந்து போகாது. பிகாஸ் பிம்பிள்ஸ் ஏன் வரேன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரும், நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் அதுலேருந்து அதனால வரும், சில பேரை வந்து ஃபுட் இன்டேக் வந்து ப்ராப்பராக இருக்காது அதனாலே பிம்பிள்ஸ் வரும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் பிம்பிள்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு இருக்கிற ஒரு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் சொல்றேன். பிளஸ் அது கூட நான் உங்களுக்கு பிம்பிள்ஸ்க்காக இருக்கிற ஒரு ஃபேஸ் பேக் கூட ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ல போறேன்னா ஹவு டு அவாய்ட் பிம்பிள்ஸ், எப்படி நம்ம பிம்பிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்காக என்ன ஸ்டெப்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபேஸ் வந்து ஓவர் வாஷ் பண்ற ஒரு ஹேபிட் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருந்தா நிறைய பேர் ஆயில் வந்துட்டே இருக்கு, ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நீங்க அப்படி பண்றேன்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபேஸ் வந்துட்டு இன்னும் அதில் போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும், இன்னும் ஆயில் வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால திருப்பி பிம்பிள்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு மார்னிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம், இன் பிட்வீன் நீங்கள் வெளியிலலாம் போயிட்டு வந்தோன்னா ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். பட் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸில் வந்து ரொம்ப ஆயில் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க கையில், இல்லைன்னா ஒரு க்ளீனான ஒரு டவல் வச்சுட்டு ஜஸ்ட் ஃபேஸை வைப் மட்டும் பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காதுங்க ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு பிம்பிள் ப்ரான் ஃபேஸாக இருக்கு, நிறைய பிம்பிள்ஸ் வந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேஸ்னா நீங்கள் வந்து படுக்கிற அந்த பில்லோ கவர் இருக்குல்ல, பெட்ஷீட் அண்ட் பில்லோ கவர், அந்த பில்லோ கவர் வந்துட்டு ஒரு 2 to 3 டேஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களோட ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தலை வச்சு படுக்கும்போது தலையில் இருக்கிற அந்த ஆயில் இல்லைன்னா அந்த டஸ்ட்டு எல்லாமே அந்த பில்லோ கவரில் வரும். ஸோ அது அப்படி உங்களோட படுக்க நைட்லலாம் உங்களோட ஃபேஸ்க்குள்ளே போயிடும், திருப்பி வந்துட்டு பிம்பிள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலே வந்துட்டு நீங்கள் பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் உங்களுக்கு பிம்பிளாக இருக்கிற ஃபேஸ்னால் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் வந்து நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன சொல்றது, ஆயிலி ஸ்கின்னா இருக்கு. பட் நீங்க நானே இப்போ யூடியூப்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஷேர் பண்றேன், இப்போ நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன்னா நான் யூஸ் பண்றதே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு ஃபேஸுக்கு சூட் ஆகிற மேக்கப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லும் நான் மேக்கப்பே யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஒரு க்ரீம் தான் யூஸ் பண்றேன், இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்றேன், ஸ்டில் பிம்பிள்ஸ் வருதுன்னு சொல்லுவேன். ஸோ அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபேஸுக்காக ஆயிலி ஸ்கின்னுக்காக இருக்கிற மாய்ஸ்சரைசர், அதுக்காக இருக்கிற க்ரீம் தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபேஸில் இப்படி டச் பண்ணிட்டு, இல்லைன்னா காலேஜ் கேர்ள்ஸு ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கும்போது நமக்கு இப்படி கை வச்சுட்டு இப்படி உட்கார ஒரு ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் கை வச்சுட்டு இது வச்சுட்டு ஃபேஸில் டச் பண்ணாதீங்க, ஃபேஸு அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் கை இப்படி வச்சுட்டு இருக்கும்போது கையில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே ஃபேஸில் வந்துட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ திருப்பியும் வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துடும், பிரேக் அவுட்ஸ் வந்துடும். ஸோ லாஸ்ட் என்ன ஸ்டெப்னா, லாஸ்ட் நான் சொல்ல போறேன்னா நிறைய பேர் வந்துட்டு ஸ்க்ரப்பிங் பண்ணும். எல்லாருமே இப்போ கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்க்ரப் எதுக்கு பண்ணணும், டெட் ஸ்கின் போகிறதுக்கு தெரியும். ஸோ ஆயிலி ஸ்கின் ப்ளஸ் உங்களுக்கு பிரேக் அவுட் பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டராக நம்ம இப்போ மார்க்கெட்டில் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை நான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன் இந்த ரைஸ் ஃப்ளவர், காஃபி பவுடர், இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் தான். அது நீங்கள் இப்படி வச்சு நல்லா ரப் பண்ணி யூஸ் பண்ணும்போது பிம்பிள் ப்ரான் ஃபேஸாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் அந்த பிம்பிள் பிரேக் ஆகி அங்கே வந்து ஸ்கார் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இங்கே மார்க்கு டார்க் ஸ்பாட்ஸ்னால் கூட நம்மளுக்கு ஒரு 5 to 6 months எப்படி இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணலாம். பட் ஸ்கார்ஸ் இருந்தனா அதை போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு பிம்பிளாக இருக்கிற ஏரியாவில் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வந்து பிம்பிள் போகிறதுக்காக சொல்யூஷன் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சுன்னா கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் வந்து தெரியாமல்
தெரியாமல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டரை பற்றி இருக்கிற ஒரு வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் யூஸ் பண்ணோம் அதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்துட்டு ஒரு ஆயிலி ஸ்கின் இல்லைன்னா பிம்பிள் ப்ரான் ஸ்கின்னாக இருந்தால் எடுக்க வேண்டிய ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ்னால் இவ்வளோ தான். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி பிம்பிள் போகிறதுக்காக இருக்கிற ரெமெடிகள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெமடிக்காக நம்மளுக்கு வேண்டது ஒரு கொய்யா இலையும் அதே மாதிரி வேப்போட இலையும் வேணும். அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு மஞ்சள், இது 3 தான். ஸோ இது 3 நம்ம ஃபேஸுக்கு தேவையான அளவுக்கு நல்லாவே பேஸ்ட் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். எங்கெங்கே பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கேயே அப்ளை பண்ணலாம். ஃபுல் டோட்டல் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணால் நார்மல் ஒரு ஆள் அப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்காக ஷைனிங்காக எல்லாம் தெரியும். பிம்பிள்ஸ் இருக்குன்னா பிம்பிள்ஸ் வந்துட்டு அது கண்டினியூஸ் ஒரு வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி ரொம்ப ஸ்வெல்லாக இருக்கிறேன்னா அதை ஃபுல் அப்படி கம்மி ஆகிடும். ஸோ இது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் பார்க்கலாம். ஸோ இப்போ இது நான் வந்துட்டு ஒரு 2 கொய்யா இலையும் ஒரு 4 to 5 வேப்பலையும் சேர்த்து மிக்சியில் நல்லாவே பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டேன். இது ரொம்ப பேஸ்ட்டாக வராது, ஏன்னா நிறைய நீங்கள் பண்ணிட்டேன்னா நல்லா பேஸ்ட்டாக வரும். இது கொஞ்சம் தான் என்ன எடுத்திருக்கு, ஸோ ரொம்ப நல்லா பேஸ்ட்டாக வரல. ஸோ எங்களுக்கு அதை காட்டுறதா இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் தான் வந்திருக்கு. நீங்கள் வேணும்னா நல்லா அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா இதே மாதிரி எடுக்கலாம். இது கூட ஜஸ்ட்டு ஒரு இவ்வளோ மஞ்சள் எல்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரே பிஞ்சு நீங்கள் போடுற கஸ்தூரி மஞ்சள் தான் உங்களுக்கு ஃபேஸ்க்கு சூட் ஆகுன்னு அது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நார்மல் பச்சை மஞ்சள் இருக்குல்ல அது கூட யூஸ் பண்ணலாம். அது ஜஸ்ட் எடுத்துட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இது வந்து ஃபுல் ஃபேஸிலும் அப்ளை பண்ணலாம். பிம்பிள் இருக்கிறவருக்கு ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படி பிடிக்கலன்னா உங்களுக்கு பிம்பிள் இருக்கிற அவ்வளோ ஏரியாஸ் இருக்குல்ல, சில பேருக்கு வந்து ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கும், சில பேருக்கு இங்கே அப்படி இருக்கும். அப்போ இது ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு பிம்பிள் இருக்குது அப்படி இருந்ததுன்னா இதை எடுத்து அங்கே மட்டும் வச்சுட்டானா அந்த பிம்பிள் வந்துட்டு இந்த மாதிரி கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா உங்களோட பிம்பிள் வந்து போயிடும். கண்டினியூஸ் யூஸில் இருந்து அங்கே வர டார்க் ஸ்பாட்ஸ் கூட இதை கம்மி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் காட்டின வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைச்சிடும். இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நான் வந்துட்டு ஸ்கின் கேர் திங்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கூட நல்லாவே கம்யூனிகேட் பண்ணலாம். உங்களுக்கு பர்சனலி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் கூட நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.